வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் விஷ்ணுமதி vlog. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே எனக்கு எப்படி போச்சுன்றதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். தேர்ஸ்டே காலையில் எழுந்த உடனே பெரியம்மா ஊரில் முத்தாலம்மன் திருவிழான்னு சொல்லிட்டு எங்களெல்லாம் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ போன உடனே அங்கே வீடியோ ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா காலையிலே ஆடு வெட்டியிருந்தாங்க. ஸோ மட்டன் குழம்பு ஒரு சைடு ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி நேச்சரான இடம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எங்கள் பாட்டி வீடு இந்த பெரியம்மா வீட்டுக்கெல்லாம் வரும்போது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா சுற்றி தென்னை மரம் இந்த மாதிரி வயல்லாம் சம்டைம்ஸ் போடுவாங்க. பயிர் போடுற ஒரு டைம்லேயும் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி வியூ சூப்பராக இருக்கும். மட்டன் குழம்பு செஞ்சு முடிச்சிட்டாங்க. பார்க்கவே அப்படியே டெம்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. நல்லா சூடாக கொதிக்க இறக்கி வச்சுருந்தாங்க. இந்த ஊர் திருவிழாவுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டில் ஆடு வெட்டுவாங்க. காலையிலே பார்த்திங்கன்னா சூடாக நல்லா போட்டி குழம்பு, ஈரல் வறுவல் இதெல்லாம் செஞ்சு முடிச்சிருவாங்க. இங்கேயும் பெரியம்மா வீட்டில் அப்படி தான். மார்னிங் நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே வந்து போட்டி ஈரல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் எங்கள் வீட்டிலே டிஃபன் பண்ணிட்டு வந்துட்டோம் சேமியா சாப்பிட்டு. மட்டன் குழம்பு ரெடி ஆகிட்ட பிறகு சாதம் வடிக்கிறதுக்கு ஒரு பக்கம் உல வச்சாச்சு. எப்பவுமே இந்த மாதிரி வில்லேஜ் சைடில் இந்த மாதிரி பாரம்பரியமாக பண்ணுற இந்த திருவிழாலாம் நமக்கு வரும்போது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. மட்டன் குழம்புல கடைசியாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லி போட்டு இறக்கி வச்சுட்டாங்க. சரி நம்ம போயிட்டு அப்படியே வயல்லாம் சுற்றி கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். பாருங்கள், இந்த இடம்லாம் பார்க்கவே இவ்வளோ வந்து நமக்கு நேச்சராக க்ரீன் வியூ எவ்வளோ சூப்பராக இருக்குது. தம்பி என்ன வந்து சும்மா வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். ஸோ சும்மா வயலில் நடக்கிற மாதிரி அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். எனக்கு எப்பயுமே இந்த மாதிரி வில்லேஜ்லாம் ரொம்ப பிடிக்குங்க. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி வில்லேஜ் லைஃப் ரொம்ப பிடிக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இங்கே பார்த்திங்கன்னா பூனை, கோழி, மாடு எல்லாமே எங்கள் பெரியம்மா வீட்டில் வளர்த்துட்ருக்காங்க. பூனை பார்த்திங்கன்னா அந்த மட்டன் குழம்பு வாசனைக்கு உள்ளே வந்து உட்காந்துருக்கு. அண்ணன் பொண்ணுங்கள்லாம் ஒரு பக்கம் சைடில் விளையாடிட்டு இருந்தாலுங்க. போட்டி குழம்பு பார்த்திங்கன்னா அப்போ தான் செஞ்சிட்டு இருந்தாங்க. போட்டி இந்த குடல் எல்லாமே சேர்த்து ஒரு மாதிரி கிரேவி பண்ணுவாங்க. நல்லாயிருக்கும் டேஸ்ட் ரொம்ப. எப்பயுமே போட்டி வந்து எந்த அளவுக்கு நம்ம பர்ஃபெக்டாக அழைக்கிறோமோ அப்போ தான் அது வந்து டேஸ்ட்டும் ஸ்மெல் இல்லாமல் சூப்பராக இருக்கும். இன்னொரு பக்கம் அம்மா பார்த்தா ரசம் வச்சு விட்டுருந்தாங்க. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு இங்கே வந்து ஒயிட் ரைஸ், மட்டன் குழம்பு, இந்த போட்டி குடல்லாம் சேர்த்து பண்ண தொக்கா வச்சுருந்தாங்க. சாப்பிட்றதுக்கு வாழை இலெல்லாம் பறிச்சுட்டு வந்து ரெடியாக வச்சாச்சு. இந்த மாதிரி வில்லேஜ் லைஃப்பில் நம்ம சொந்த மரத்துலேருந்தே வாழை இலையை அறுத்து நம்ம சமைச்சு எல்லோரும் ஒன்று சேர்ந்து சாப்பிடும்போது அந்த சந்தோஷமே தனி தான் நமக்கு. தேர் ஊர்வலம் வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்றதுக்காக மாலை, பழம், தேங்காய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு காரில் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஊர்கிட்ட தான். பெரியம்மா வீடு வந்து தனியாக நிலத்தில் இருக்குது. ஸோ ஊர் உள்ளே போகிறதுக்காக வந்து காரில் போயிட்டுருந்தோம். அப்படி இந்த வியூலாம் கேப்சர் பண்ணலான்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பாருங்கள், பார்க்கவே எப்படி இருக்குது. கிட்ட போயிட்டோம். தேர் ரெடியாக நின்றுட்டு இருந்துச்சு. அண்ணியோட ஊரும் இதே ஊர் தான். ஸோ கடைசியில் நாங்கள் வந்து வீட்டில் இங்கே மட்டன் குழம்பு செஞ்சுருந்தோம். பெரியம்மா வீட்டில் சாப்பிட முடியாமல் அண்ணி வீட்டில் தான் சாப்பிட்ருந்தோம் நாங்கள் சிக்கன் பிரியாணி. இதுதான் முத்தாலம்மன். காசு மாலை நிறைய பேர் போடுவாங்க. இந்த மாதிரி மோளம்லாம் அடிச்சுட்டு நல்ல விசேஷமாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஊர் ஸ்பெஷல் திருவிழாவில் பார்த்திங்கன்னா நாங்கள் சின்ன வயசுலலாம் இருக்கும் போது ஆசை சாக்லேட் பாக்கெட்டாக வாங்கி இறைப்பாங்க. அங்கே இருக்க ஜனங்க எல்லோரும் அதை எடுத்து போனாங்க. அது இப்போ வரைக்குமே இந்த தேர்லேருந்தே வந்து ஆரஞ்சு சாக்லேட்டை போட்டுட்ருந்தாங்க. அண்ணி வீட்டுக்கிட்ட வந்து தீபார்த்தனை கொடுக்கறதுக்காக வந்து நின்றுட்டுருந்தோம்.
சாமி கிட்ட வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வருஷம் இந்த மாதிரி தேர் திருவிழா இந்த ஊரில் நடக்கிறது ரொம்ப ஸ்பெஷல். மற்றவங்களாம் வந்து தீபார்த்தனை அந்த இடத்துல கொடுத்துட்டு இருந்தாங்க சில பேர். தேரை கொஞ்சம் கொஞ்சமாகவே இழுத்துட்டு போவாங்க எல்லோரும். சாமி கும்பிட்டு முடிச்ச பிறகு அண்ணி வீட்டில் பார்த்திங்கன்னா திடீர்னு சிக்கன் பிரியாணி பாய் வச்சு செஞ்சுருந்தாங்க. இங்கேவே சாப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லவே அங்கே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்பி பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டோம். எல்லாம் ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சொந்த பந்தம் எல்லாம் ஒன்றா உட்காந்து கதை பேசிகிட்டு இருந்தோம். அந்த ஹாப்பினஸ் எப்பயுமே நமக்கு தனி தான். பாட்டி பார்த்திங்கன்னா ஒரு சைடு பூ கட்டிகிட்டு இருந்தாங்க. இந்த திருவிழாவுக்கு இந்த மாதிரி வருஷம் வந்து எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சாமி கும்பிட்டுட்டு இப்படி தான் ஒன்றா உட்காந்து ஏதாவது கதை பேசிகிட்ருப்போம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இந்த மாதிரி மூடு எனக்கு. கோழி பாருங்கள் எப்படி வீட்டுள்ளே தைரியமாக வருது. பச்சை கலக்கானா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு போயிட்டு பச்சை கலக்கா பயிர் போட்டிருக்கோம். நீ வந்து அதை பிடுங்கி சாப்பிடுன்னு சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு அதை பறிக்கிறதுக்காக போயிட்டுருந்தேன். நெற்பயிரெலாம் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். தம்பி கூட வந்துட்டுருந்தான். இதை பாருங்கள் வேர்க்கடலை வந்து நல்லா அறுவடைக்கு தயாராகிடுச்சு. எனக்கு பச்சையாக அப்பயே அங்கேயே பறித்து சாப்பிட்றது பிடிக்குன்றனால நான் வந்திருந்தேன் இங்கே. தம்பி தான் ஆனால் பறிச்சிட்ருந்தான். நல்லா முத்தி இருந்தது கலக்காலாம். இதில் இந்த துவர பயிரும் சேர்த்து போடுவாங்க எப்போயுமே கலக்காய் போடுற இடத்துல. அந்த செடி தான் இது. சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டைம் ஒரு பயிர் போடுவாங்க இங்கே. இப்போ வந்து நெற்பயிரும் வேர்க்கடலையும் போட்டிருந்தாங்க. இந்த பாருங்கள் தம்பி கலக்காய் பிடுங்குறான். நல்லா முத்தி இருக்குது. தண்ணி இப்போ தான் பாய்ச்சினதுனால கலக்காய் ஃபுல்லாக வந்து மண்ணாக இருந்தது. என்ன தான் நம்ம வெளியே வாங்கி சாப்பிட்டாலையும் இந்த மாதிரி நிலத்தில் வந்து நம்ம கையாலே பறித்து அந்த ஸ்பாட்லேயே சாப்பிட்றது ஒரு தனி சந்தோஷம்தான். உங்களில் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி பச்சை கலக்கானா ரொம்ப பிடிக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். கலக்காய் பறித்து முடித்த பிறகு எல்லோரும் காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வீட்டுக்கு ரிட்டர்ன் போகலான்னு சொல்லிவிட்டு கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எல்லோரும் வீட்டுக்கு போயாச்சு. அதுக்கப்புறம் இந்த டேவை இப்படி தான் ஸ்பெண்ட் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் டு விஷ்ணுமதி vlog.